ஹாய் கைஸ், ஆக்சுவலி நம்ம இப்போ மேகி சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். கேரட் பீன்ஸ் அது இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கணும். பொடி இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த உட்டனில் இருக்கிற இதையும் வாஷ் பண்ணணும். இந்த கத்தியும் வாஷ் பண்ணணும். இப்படி வாஷ் பண்ணிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணணும் இந்த மாதிரி. இப்போ வந்து நான் மேகி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுட்டேன். இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த தண்ணியில் கழுவி அதை வந்து எண்ணெய் போட்டாச்சு 2 ஸ்பூன்ஸு. நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் தொடச்சிட்டு இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நான் இது எடுத்து போடணும். வெஜிடபிள்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஓகே கைஸ், பண்ணியாச்சு கைஸ். கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் கொட்டிடுச்சு. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதக்கிக்கணும். இப்படி கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் மேகி எடுத்துப்போம். ஒரு பீஸ் எனக்கு மட்டும் செய்கிறேன். இந்த எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். அம்மா வந்து இது பண்ணு இது பண்ணு சொல்லாந்தாங்க. நான் வேணான்னு. ஓகே, இது இங்கே வச்சாச்சு. இப்போ அம்மா தான் வீடு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன்ஸு எண்ணெயை போட்டுட்டு அடுத்து தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போடணும். இந்த ஸ்பூன் இப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துப்போம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. மேகி உங்களுக்கு மேகி வேணுனாலும் இப்பி வேணுனாலும் எது வேணாலும் பண்ணிக்கோங்க. அது உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மேகிக்கு தேவையான மசாலாவை கட் பண்ணுவோம். பரவாயில்ல, மேகி மசாலா விட்டாச்சு. இதுக்குள்ளே போடுவோம். ஏன் கைஸ் வர மாட்டேங்குது? இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். இங்கே வேற ஒட்டிட்டு கொஞ்சம். இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துப்போம். எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிடுவோம். தண்ணியாக வேணால் தண்ணியாக பண்ணிக்கலாம். ட்ரையாக வேணால் ட்ரையாகவும் பண்ணிக்கலாம். ஏன் தண்ணி காலி. இப்போ மேகி எடுத்துப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை தான் பண்ண போல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் guys. ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே காமிச்சிருப்பேன் மேகியை பற்றி. அடுத்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிப்போம். ஒரு 1 டீஸ்பூன் எடுத்தால் போதும். ஐ மீன் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். தெரியாமல் சொல்லிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கைஸ். அடுத்து வெஜிடபிள்ஸ் குக் ஆகணும் கைஸ் நல்லா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மேகியை குட்டி குட்டியாக உடச்சிப்போம்.
ஓகே கைஸ், அது குக் ஆகிறதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடலாம். ஓகே, இப்போ நம்ம மேகியை உடச்சிப்போம் குட்டி குட்டியாக. கீழே லைட்டாக கொடுத்து பரவாயில்ல கைஸ். குட்டி குட்டியாக உடைக்கணும்னா பெருசு பெருசாக வந்துடும். அப்புறம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், விருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ குட்டி குட்டியாக ஸ்லைஸாக உடச்சாச்சு கைஸ். கொஞ்ச நாள் பொறுத்து இதையும் கொட்டிடணும். ஆக்சுவலி கைஸ், நீங்கள் மேகி ரேராக சாப்பிட்லாம் கைஸ், ஆனால் அடிக்கடி சாப்பிடக்கூடாது கைஸ், அது கொஞ்சம் அன்ஹெல்தி. கைஸ், இப்போ வெஜிடபிள்ஸ் குக் ஆகிடுச்சு கைஸ். சுடுது ஸ்பூனு எடுத்து கொஞ்சம் சைடில் போட்டுருவோம் கைஸ். ஸ்பூனு ரொம்ப சுடுது உள்ளே போட்டதுனால. சரி கைஸ், இதை அப்படியே கொட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும், வெடிச்சிடும், எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும். ஓகே, நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிட்ருக்கோம். இது வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த மெத்தடு. ஆக்சுவலி நான் ஒரு பிகினர் தான், என் ஃபஸ்ட்டு குக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உங்களை இது பண்ணலான்னு நினச்சேன். லைக் நல்லாவே சுடுது கைஸ். இது இடம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், திருப்பி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். லைக் நல்லாவே சுடுது கைஸ். மூடியும் கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, சுடுது. கைஸ், இப்போ நம்ம எடுத்து வைக்கலாம் இந்த ஓகே கைஸ், இந்த ஹோல் எதுக்குன்னா, இந்த நம்ம வாட்டர் ஊற்றுறோம்ல, அதுலேருந்து பாதி வாட்டர் வந்து இந்த ஹோல் வழியாக அந்த மாலிகுல்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அது வெளியே வந்துடும், கொஞ்சோண்டு ஏர் ஆகி. ஆனால் சில வாட்டர் மட்டும், இந்த வாட்டர் மாலிகுல்ஸை மட்டும் அந்த மேகி இழுத்துருச்சு கைஸ். இப்போ நம்ம மேகி ரெடி. இப்போ பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணால் அந்த வேலை முடிஞ்சது கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.